This meeting is being recorded. சரியா போதுன்னா நீங்க அடுத்த பாடத்துக்கு போயிடும். சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا نومكم سباتا. ரெண்டாவது لنخرج به حبا ونباتا. திருப்பியும் பெலவுண்டி لنخرج به லினுக்கு அல்ல இது ஹாப்பு நுஹ் لنخرج به حبا ونباتا. சரி போதும் பாப்போம். لنخرج به حبا ونباتا. லினுக்கு என்ன கலக்கலாம். لنخرج به حبا ونباتا. மூணாவது فأنبتنا فيها حبا. ஹப் சரி போதுங்க. ஹப்ப இல்ல حبا. சரி போதுங்க. فأنبتنا فيها حبا. பத்து என்று வரக்கூடாது. فأنبتنا فيها حبا. حبا ஓகே நல்லா حبا. وإلى الجبال كيف نصبت. போதுங்க. وإلى الجبال كيف نصفت. نصفت بلا بت نصبت போத போக்குல வரணும் அது. وإلى الجبال كيف نصفت. நாளைக்கு அடுத்த மூணாவது எழுத்துக்குள்ள வருவோம். மூணாவது சாப்டர். இதுல முதலாவது நாங்கள் படிச்சிக்கிறோம் அலிஃப் ஆயின படிச்சுக்கிறோம், பாவையும் படிச்சிட்டோம். இந்த மூணாவது சாப்டர்ல 2 எழுத்துக்கள் இருக்கு. அதுல முதலாவது எழுத்துக்குள்ள நான் போவோம். இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன தே என்று உச்சரிச்சா சரி. தா என்று போகக்கூடாது. தே என்று கீழ் நோக்கி போகணும். தே என்று இதை நாங்கள் கீழ் நோக்கி உச்சரிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இது நான் படிச்ச எழுத்துக்களை மறக்கப்படாது. படிச்ச எழுத்துக்கள பிராக்டிஸ் அதையா இப்ப திருப்பி எங்களோட எல்லா விஷயத்துலையும் வரணும். அப்பதான் எங்களோட உச்சரிப்போது நான் பார்த்துக்கொள்ளிடும். இதுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னால் பக்கத்துல நீ ஓதி முடிச்சுக்கிற எழுத்துக்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வருவாங்க. உங்களோட ஸ்லைட்ல இருக்கும். இதுல அலிஃப் ஈக்குது, பா ஈக்குது, ஐன் ஈக்குது. அது 3 நீங்க படிச்சுக்கிற அர்த்தம். இந்த 3லையும் இந்த உச்சரிப்புகள் இங்க ஓதுற சந்தர்ப்பத்துல புல வரக்கூடாது. அது முக்கியம். போன وإياك نستعين. نستعين بلي عين வரலையே. عين. وإياك نستعين. عين அல்ல, عين பல. ஐ நஸ்தஈ ஐ ஐ ஐ ஐ ஐ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஐ ஐன் பலது. ஐ ஐ அல்ல, ஐ ஐ ஐ நஸ்தஈ.
نستعين ஆயின் ஆய் அல்ல ஒய் பணியணும் عي நஸ்த ஒய் ஒய் نستعين அந்த முன்னுக்கால வர ஆய் என்று வாரத்துண்டு போல அது வரக்கூடாது. نستعين அதான் சரி. இந்த ஆய் ஆய் என்று வார பகுதி வாரது போல இல்லாம எப்படி சொல்றது? அது வந்து ஃபத்ஹா துணை வரணும். நஸ்தாயின் ஃபத்ஹா துணை அது வந்து இது கஸ்ர துணை. نستعين கஸ்ர துணை வைக்கணும். நீங்க ஒரு நேரம் போதுன்னு ஃபத்ஹா துணை வச்சு نستعين ரைட்டா? திருப்பி ஆய் ஆய் என்று ஃபத்ஹா தான் வருது. நஸ்தாயின் வித்தியாசம் விளங்குதா? நஸ்தஐன் அடுத்த ஒன்று சொல்லுங்க. நஸ்தஈனா அந்த ஐன் தொண்டையால வரணும். ஐன் உச்சரிக்கணும். இப்போ நீ சொன்னதுல நஸ்த ஐன் சொன்னது போல ஏன் சவுண்ட் வரல, ஐன் உச்சரிப்பு வரல, அலிப் உச்சரிப்பு தான் வந்துச்சு. இது நஸ்தஈன் எஸ் அந்த ஐ தான் வரணும். நஸ்தஈன் அந்த கீழ் நோக்கி போற ஐர உச்சரிப்பு வரணும். நஸ்தஈன் ஆயின் அது போல அது ஃபத்ஹத்துன் ஆயின். இல்லாம எப்படி சொல்றது? இல்லாம எப்படி சொல்றதா? அதான் சொல்லி காட்டுறேன். நஸ்தஈன் 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 ரைட்டா? நஸ்தஈன்ங்கிறது ஃபத்ஹத்துன் அதுல சரி. இப்ப கஸ்ரத்துன் வச்சா எப்படி வரும்? நஸ்தஈன்ங்கிறது ஃபத்ஹத்துன். நான் தான் ரெண்டு மாதிரி சொல்லி காட்டுறேன். ஃபத்ஹத்துன் வைத்தா வரணும் இப்படி நஸ்தஈன் ஃபத்ஹத்துன். அதே கஸ்ரத்துன் வந்துச்சு என்றால் நஸ்தஈன். ரெண்டு வித்தியாசம் விளங்கிச்சா? நஸ்தஈன் அது இப்ப ஃபத்ஹத்துன் வச்சா ரைட் தான். ஃபத்ஹத்துன் வச்சு ஒரு சரி. இங்க வந்து கஸ்ரத்துன் எனக்கு அசலத்துக்கு வர மாட்டேங்குதே. நான் எவ்வளோ ட்ரை பண்றேன் வரல. நஸ்தஈன் நஸ்தஈன் ரைட்டா? ஆதான் முதல்ல நஸ்தஈன் என்று அலிஃபை ஒதுக்கிறீங்க. அதுக்கு பின்னால நஸ்தஈன் என்று ஐனை உச்சரிக்கிறீங்க. ரெண்டும் ஃபத்ஹத்துன் வச்சு உச்சரிக்கிறீங்க. இங்க வைக்கணும் கஸ்ரத்துன். அதான் கஸ்ரத்துன் வச்சு உச்சரிச்சு காட்டுறேன். நஸ்தஈ 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 ஐ அல்ல ஐ நஸ்தஈ. நஸ்தஈ நீங்க ஐன்னு தான் ஃபத்ஹத்துன் அல்லது ஐ ஐ ரெண்டு மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஐ ஐ ஐ நான் இப்போ மூணு ஐ ஐ மூணுன்னு சொல்லுங்க. பாப்போம். ஐ ஐ ரெண்டு கடைசி ரெண்டு ஒண்டே ஐ ஐ மாறுது இல்லையே. எனக்கு அந்த ஒரு எழுத்து மட்டும் வர மாட்டேங்குது. ஐன்னு கசலத்துன்னு நானும் எவ்வளோ ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஐலேருந்து தான் ஐக்கு வரி இறங்கணும். ஐ இப்போ அலிஃப் உச்சரிச்சா எப்படி வரும்? இ அலிஃப் உச்சரிப்பு எப்படி? நீங்க அது வருது. அது வருது. அது ஐன்னு மட்டும் அதுல இருந்தா நீங்க ஐன பழகணும். அது வருதுன்னா இது வராட்டி பிள்ளை உங்களுக்கு நீங்களே பிள்ளை ஆளே பிள்ளை. அலிஃப் அலிஃப் உச்சரிப்பு இ உ ய இ யூ அல். நீங்க ஈன்னு சொல்லல, நீ ஈன்னு தான் சொல்றீங்க. ஈன்னு சொன்னா அவங்களுக்கு ஐன உச்சரிக்க இல்லாது. அலிஃப் உச்சரிப்பு கேட்டா அ இ உ அ இ உ பிள்ளை இல்ல அ இ உ அ இ உ பிள்ளை. சொல்றேன். நீங்க இன்னும் இ என்றதை உச்சரிக்க, நீ யாவை தான் உச்சரிக்க, ஈ என்று தான் உச்சரிக்கிறீங்க. கஸ்ரத்துன்ற உச்சரிப்பு ரெண்டு இருக்குது.
ஒன்று ம். யாக்கு கஷ்டத்தை வச்சு உச்சரிச்சா வர சவுண்ட் இருக்குது ஈ என்று அலிஃபு கஷ்டம் வச்சு வர ம். உச்சரிப்பிக்கிற ஈ அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஈ ஈ இ ஈ நீங்க ரெண்டு உச்சரிக்க ரெண்டு ஒன்று தான் இல்ல இ ஈ முதலாவது உச்சரிச்சது ரெண்டாவது உச்சரிச்சது இல்ல அலிஃபுக்கு வந்து இ யாக்கு வந்து ஈ ரெண்டு முறை மாதிரி தான் வருது அலிஃபுக்கு தான் அ இந்த- இந்த வேறுபாடு சரியா வரல என்றால் உங்களுக்கு ஐன் வராது ஏன்னா உங்களுக்கு அலிஃபே தெரியாது அலிஃப்ல உச்சரிப்பு வருது இல்ல இ இ இ இ அப்ப அந்த இ என்றதை தான் நாங்க தொண்டையால மாத்தணும் ஐ இ ஐ இ ஐ இ தான் ஐயா மாறும் இ ஐ இன்னும் கொஞ்சம் பணியணும் ஐ அல்ல இ இ ஐ இ உச்சரிக்கிற அதே வடிவத்துல தான் ஐனை உச்சரிக்கணும் நீங்க ஐனை மாத்துறீங்க ஐ என்று மாத்துறீங்க இ ஐ அந்த ஈக்கும் ஐக்கும் சம்மந்தம் வைக்குதா இ ஐ ரெண்டு ஒரே மாதிரி வருது ஒரே வடிவத்துல வருதா ஒரே வடிவத்துல வருதா இ ஐ இல்ல இது தீ தைன்னு ஒரு மாதிரி இது இப்ப தேவை எடுத்தா தீ என்று கஷ்டத்துன்னு வச்சு உச்சரிச்சிட்டு அதே கஷ்டத்துல தை என்று ஓதுற மாதிரி இது வருமா அது சரி வரல இதுக்கு என்ன செய்யலாம் விட்டுலாமா இப்படி விடையில விட அவங்களோட விட்டதுல அவங்களோட பிள்ளை ஓதலை ஐனுங்கிறது ஒரு வரமாட்டேங்குதே ஐன் உச்சரிக்க தெரியும் ஐனுடைய ஆரம்ப எழுத்து அலிஃப் அலிஃப்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அலிஃப்ல இருந்து இ ஐ அலிஃப் தான் முக்கியம் அந்த இடத்துல உச்சரிக்க தெரியாத அர்த்தம் உங்களுக்கு அலிஃபும் தெரியாத அர்த்தம் ஐன் தெரியாட்ட அலிஃப் தெரியாது ஐன் தெரியுமெண்டா அவங்களுக்கு அலிஃப் சரியா தான் செய்யணும் அலிஃபிட உச்சரிப்பு சரியா தெரியும் என்றால் ஐன் லேசு இ இப்படி உச்சரிக்கணும் அதோட வடிவத்தை பாருங்க ரெண்டு மூண்டு இல்ல பாடத்தை நோக்கி போகல அது போற வடிவத்துக்கு தான் ஐன் எடுக்கணும் என்று தொண்டையிட முன்னுக்கால ஓதுறோம் அதே வடிவத்துக்கு தொண்டையிட கொஞ்சம் பின்னுக்கு பேத்திட்டு வரும் லம்பத்துன்னு வச்சா ஊ என்று தொண்டையிட முன்னுக்கால சொன்னா ஊ நார்மலா சொல்றது கொஞ்சம் தொண்டையால சொன்னாது அப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட என்ன செய்யுது ஒரே வடிவத்துக்கு போகுது அதே மாதிரி இ என்று வந்துச்சு என்றால் அதே வடிவத்துக்கு மாறணும் ஐ இ ஐ இ ஐ சொல்லவா இ ஐ உ ஓ ஐ எங்க ரெண்டாவது பகுதி மட்டும் பேர் இந்த ஐ வரப்படாது ஐ அது முன்பகுதி தான் எங்களோட பிரச்சனை அதனால அவங்களோட என்று சொல்லி தான் போகுது ஐ ஐ ஐ என்று வருது இல்லை ஐ நஸ்த ஐ நஸ்த ஐ நஸ்த ஈன் நஸ்த ஈன் நஸ்த ஐன் அப்படி வாங்களே பாப்போம் அலிஃபை உச்சரிச்சு ஐன் உச்சரிங்க பாப்போம் நஸ்த ஈன் நஸ்த ஐ நஸ்த ஐன் தான் ஓதுறீங்க நஸ்த ஐ அல்ல பார்த்துக்கோ நஸ்த ஈசான் அந்த ஈய கொஞ்சம் தொண்டையில பின்னு கொண்டு போங்க ஈ சவுண்ட்ல இருந்து வாங்க ஐனு போகணும் இப்ப சரியே அலிஃப்ல இருந்து வரும் அலிஃபினுடைய உச்சரிப்பு இருந்தான் நீங்க ஐனுக்கு போகணும் நீங்க நஸ்த ஐன் அது போல ரெண்டாவது சரி போதுங்க மூணாவது அலிஃப் இருக்கா இல்ல இல்ல வம்ர
ஆ வம்ரஅத்துஹு எப்பல ஹம்மலத் ரால ர அதான் வம்ர ஆ வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹத்தப் சரி போதுங்க. வம்ரஅத்துஹு ஆப்பல வம்ரஅத்துஹு ஆப்பல வம்ரஅத்துஹு அத்துஹு பெல தாக்கு சுக்கு சந்தி இல்ல அத்துஹு அத்து அத்துஹு வம் வம்ரஅத்துஹு அத்து தான் வருது பிள்ளை. ஹம்மலத் அத்து அத்து அத்துஹு வம்ரோ அத்துஹு வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹத்தப் சரி போதுங்க. வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹத்தப் 4வது إلههم رحلة الشتاء والصيف அது ஈ ஈ 2 முறை ஈ எப்படியா இல்ல ஒரு வாட்டி ஒரு வடை போ நீ பிள்ளை. ம் إلههم رحلة ரிஹு الشتاء ரிஹுலத்த رحلة திருப்பி கலக்கப்படாது. إلههم அலிஃப் சரியா வரல. رحلة ஈலாஃபின் ஈ ஈ ஈல இங்கதான் إي பிரச்சனை கூட. அலிஃப் சரி அலிஃப் தான் பிள்ளை. ஐனல்ல பிரச்சனை. அலிஃப் தான் பிரச்சனை. உங்களுக்கு அலிஃப் தான் தெரியாது. அலிஃப் தான் மாத்துறீங்க அடிக்கடி. إي ஈ ஈ إي ஈ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. إي إي ரெண்டும் ஈ ஈ ஒன்னு நீட்டி முன்னிட்டாமல் சொல்ற அப்படி அதான் வித்தியாசம். لا إي 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 அதான் கேக்குறேன். ஈ ஈ நீட்டி முன்னிட்டாமல்னு சொல்ற. நீட்டிட்டு இல்ல அலிஃபுக்கு ஈ சொன்னேன் யாவுக்கு ஈன்னு சொன்னேன் ரெண்டு ஒன்று தான் சொன்னீங்க. ஈ ஈ அலிஃபுக்கு சொல்றதுக்கும் யாக்கு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அலிஃபுக்கு வந்து முன்னாக்குல முன் வாய் முன்னாடி சொல்லணும் யாக்கு யாவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துல இல்ல ஈ நான் சும்மா யா ஈ யூ அப்படி நான் கேட்கிறேன் யாக்கும் அலிஃபுக்கு என்ன வித்தியாசம் உச்சரிப்புல? வாய்க்குள்ள நடக்க வித்தியாசம் சின்ன வித்தியாசம் தான். ஆமா இது முன்னாடி சொல்லணும், இது கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அலிஃபுக்கு பின்னாடி போனா ஐன் தான் வரும். ஐ தான் வரும். ஐன் தான் வரும். யா யா வருதுல யா ஈ யா ஈ யூ அப்படி வரும். அதான் கேட்குறேன் என்ன வித்தியாசம் உங்களோட உச்சரிப்புல உங்களோட வாய்க்குள்ள என்ன வித்தியாசம் நடக்குது? ஒண்ணுமே நடக்கலன்னா எல்லாம் பேர்ல ஒன்று எல்லாம் எல்லாம் ஒன்று மாதிரி இருக்கணும். ஏதாச்சும் சின்ன வித்தியாசம் பண்ணிக்கணுமே. இது கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். யா ஈ யூ அப்படியா? என்ன எங்க அழுத்துறீங்க? யா அப்படி வருதுல வாய் திறந்த மாதிரி தெரியல. யாழ் பிரச்சனை உங்களோட பிரச்சனை ஈ தான் இருக்குது. ஈக்கும் என்ன வித்தியாசம்? ஈ கொஞ்சம் இது வந்து லேசா சொல்ற மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி. அதான் எங்க அழுத்துறீங்க எங்க ஒண்ணு சொல்றீங்க. ஈல எங்க அழுத்துறேன்? எதை அழுத்துறீங்க? அழுத்துறீங்க, மூக்கு அழுத்துறீங்களா, உதர அழுத்துறீங்களா, நாக்கு அழுத்துறீங்களா, எங்க அழுத்துறீங்க? தொண்டை அழுத்தி சொல்றதா? இல்ல நாக்கதான் அழுத்தி சொல்றோம். நாக்கதான் அழுத்தணும். அப்படியா? எதுக்கு? அலிஃபுக்கா ஐனுக்கா? சரி யாக்கா? யாவுக்கு எங்க அழுத்தணும்? யா நாக்க நாக கொண்டு வீட்டு மேல் பல்ல முட்டுறதா? நாக போய் தொண்டை முட்டுறதா? எங்க முட்டுற? நடுப்பாகத்துல ஈ கொஞ்சம் சிரிச்சா ஈ அங்கதான் பிரச்சனை பாத்தீங்களா? பிரச்சனைக்கு அதில் தான் யாக்கு யாரெல்லாம் பிரச்சனை. அலிஃப் ஐனில் பிரச்சனை. அலிஃபும் யா தான் பிரச்சனை. அதான் ஒரு ஐன் பிரச்சனை ஆகுது.
நீங்க சொன்னீங்க ஐன்லாம் பிரச்சனை ஐன்ல பிரச்சனை அலி ஐன் சரியாகிறதுக்கு 2 எழுத்து பிரச்சனைக்கு அலிஃப்லையும் யாலையும் பிரச்சனை அலிஃப் முதல்ல எழுத்து கடைசி எழுத்து யா அது ரெண்டும் சரி வராட்டி நடுவில் எழுத்து ஐன் வராது. அப்ப யா எப்படி சொல்லணும்? பாத்தீங்களா தான் எங்க பிரச்சனை. இருந்து வருது? அலிஃபுக்கும் யாக்கும் இருக்கிற நான் திருப்பி இந்த கேள்வி இதுக்கு முன்னு கேட்டீங்கன்னா அலிஃப் யா உங்களோட ஈர பிரச்சனையில் இந்த கேள்வி நான் ஆன்சர் சொல்லி தந்திக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஸ்டார்டிங் ஒரு நேரத்தில் அலிஃப் யாக்கும் இடையில இருக்கிற வேறுபாடை படிக்க நேரம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு இதுக்கு முன்னுக்கும் சொல்லித்தரப்பட்டிருக்குது. அலிஃபுக்குள்ள வித்தியாசம் நாவ அசைக்கப்படாது. நாவானது எந்த விதமான அசைவும் இல்லாம தான் ஈ ஈ நாக்கு அப்படியே கீழுக்கு பேசாம ஈக்கணும். யாவை உச்சரிக்கும் நேரத்துல நாவினுடைய நடுப்பகுதிய மேல் அன்னத்தோட பேத்துட்டு தூக்கணும். ஈ ஈ நீங்க ரெண்டுக்குமே ஏன்னு தூக்காமையும் தூக்காமலும் போதுதான் ரெண்டும் பிள்ளை. அலிஃபை உச்சரிக்கும் நேரம் நாவானது அசைவுக்கு உட்படப்படாது. ஈ ஈ யாவை உச்சரிக்கும் நேரத்துல நாவினுடைய நடுப்பகுதியை மேலுக்கு தூக்கணும். அது ஈ என்று மாறும். அடுத்த கிளாஸுக்கு இந்த பாடத்தை ரெடி ஆயிட்டு வாங்களா?